ஒருத்தங்கிட்ட நம்ம கோபமா இருக்கிறோம் அல்லது வெறுத்து இருக்கிறோம், பேசாம இருக்கிறோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 நாளைக்கு மேல பேசாம இருக்காதீங்க. அங்க 3 ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. 3 நாளைக்கு மேல பேசாம இருக்காதீங்க. 3 நாளைக்கு மேல ஒரு மனிதன் தன் சகோதரனிடத்திலே பேசாமல் வெறுத்து ஒதுங்கி இருப்பதே ஹலால் இல்லைன்றாங்க. அனுமதியே கிடையாது. நபி வழியின் பிரகாரம் அனுமதியே கிடையாது. சொன்னா லா யஹில்லு முஸ்லிமின் ஐயஹுஜிர அஹாஹு ஃபௌக ஸலாஸதி அய்யாமின். 3 நாளைக்கு மேல தன் சகோதரனோடு அவர் வெறுப்புணர்வு கொள்வது, வெறுத்து பேசாமல் இருப்பதற்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை. இந்த இடத்துல பெருமானார், கோமா இருக்கிறீங்க, வெறுத்து இருக்கிறீங்க, சண்டை சச்சரவுகள் இருக்கும், நீங்க மாச கணக்குல அவர் மேல நீங்க வெறுப்பு வச்சிருக்கலாம், வருட கணக்கில் வெறுப்பு வச்சிருக்கலாம், நீங்க பேசாம இருக்கலாம், அதற்கான காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் என்ன காரணங்கள் இருந்தாலும் 3 நாளோடு ஸ்டாப் பண்ணிடணும். அவர் மேல இருக்கிற கோபம் 3 நாளோடு ஸ்டாப் ஆயிடணும். அதுக்கு பிறகு நீங்க அவரோடு நீங்க உறவு கொண்டாடணும், அவரோடு நீங்க நட்புறாடணும், அவர்கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சிடணும். என்ன பகையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னத்தை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம், எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக மாட்டோம் நல்ல அமல்களை தவிர. இப்படி இருக்கிற போது பெருமானார் சொன்னாங்க, நீங்க 3 நாளைக்கு மேல நீங்கள் உங்கள் சகோதரனை வெறுக்க வேண்டாம் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ற்கு ஒரு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன்.